Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. இவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் இந்திய அளவில் பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு கிடைத்த அந்த பெயிலோட டைமிங் இருக்கு இல்லையா, அந்த டைமிங் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஹரியானாவில் அசம்பிளி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலையும் இந்த ஆண்டு இறுதியில் இல்லை வரக்கூடிய ஜனவரியில் தேர்தல் நடக்க போகுது. ஸோ இந்த இரண்டு தேர்தல்களையும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு வலுவான இடத்துக்கு வர்றதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து ஜெயிலில் இருந்திருக்காரு. இவரோட ஆப்சன்ஸ் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிடுச்சு. இந்த நிலையில தான் 2 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் அமர்வு இன்னைக்கு சிபிஐ வழக்கில் இருந்து அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இதை அவங்க கட்சிக்காரங்க உள்ளபடியே வரவேற்கிறாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவரோட வருகை கட்சியை பலப்படுத்துறதை தாண்டி 2 மாநிலங்கள் நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலையும் அந்த கட்சிக்கு வலு சேர்க்கும் அப்படின்ற அவங்க நம்புறாங்க. ஏன்னா அந்த டைமிங் சொன்னோம் இல்லையா முன்னாடியே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் அப்போ மார்ச் 26ஆம் தேதி கெஜ்ரிவால் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார். யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இடி அரெஸ்ட் பண்ணாங்க. இடி அரெஸ்ட் பண்ணி திகார் ஜெயில் அடைச்சாங்க. மார்ச் 26ஆம் தேதி ஹை பீக்கில் இருந்தது எலெக்ஷன் கேம்பெயினிங் ஃபுல்லாக இந்தியா முழுக்கவே. லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு தீவிரமான பிரச்சாரம் பண்ற சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு ஆம் ஆத்மியோட நம்பர் 2 இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டார். அதை தாண்டி பிஆர்எஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய கவிதாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டதுக்காக இந்த வழக்கு நாடு முழுக்க கவனிக்கப்பட்டது. மார்ச் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை மே 10ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு கண்டிஷனோட கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாமீனில் வெளியே போகலாம், ஆனால் ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் நீங்கள் சரணடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. இதற்கப்புறம் தான் கெஜ்ரிவால் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே அவர் கட்சிக்கான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறாரு. ஏன்னா அவர் வெளியே வந்த சமயத்தில் 7 கட்டங்களாக நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் 3 கட்டங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 4 கட்டங்கள் தேர்தல் பாக்கி இருக்கிற சமயத்தில் கெஜ்ரிவால் வெளியே வராரு. கெஜ்ரிவால் இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான தலைவரும் கூட. அவர் வெளியே வர சமயத்தில் தான் டெல்லியும் ஆம் ஆத்மியாலும் பஞ்சாபும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாரிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்தியா தலைவரோட ஒன்றிணைஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. பாஜகவை அக்ரெசிவாக தாக்க ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த தேர்தலில் நம்ம சர்வாதிகாரத்தை ஒழிக்கிறதுக்காக நம்ம போராடணும், அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அரசாங்க சட்டத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தேர்தலை போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை வலுவாக கெஜ்ரிவால் வைக்க ஆரம்பிச்சாரு. இது தேர்தலில் உள்ளபடியே ஒர்க் அவுட் ஆச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜாமீன் டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் பிளஸ் இதர பகுதிகளில் அவர் மேற்கொண்ட தீவிர பிரச்சாரம் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மிக்கு தான் பின்னடைவாக முடிஞ்சது. ஏன்னா டெல்லியில் 7 தொகுதிகள் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதிகள். அந்த 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 4 தொகுதியில் போட்டிட்டாங்க, காங்கிரஸ் 3 தொகுதிகளை போட்டிட்டாங்க. ஆனால் அந்த 7 தொகுதிகளுமே ஆம் ஆத்மியும் சரி காங்கிரஸும் சரி மொத்தமாக தோல்வி அடைஞ்சாங்க. 7 தொகுதிகளையும் பாஜக தான் ஜெயிச்சது. என்னதான் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளியே தீவிரம் பிரச்சாரம் பண்ணாலுமே இந்த தேர்தல் முடிவுகள் அவரோட கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கிற சமயத்தில் அவர் மீண்டும் திகார் ஜெயிலில் சரணடைஞ்சிடறாரு. அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் தொடர்ந்து அவர் ஜாமீனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் ஜூன் 26ஆம் தேதி அவருக்கு இன்னொரு சோதனை வந்துச்சு. முதல்ல அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது பண்ணி மணி லாண்டரிங் கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, இப்போ சிபிஐயும் அதே கேஸில் ஊழல் குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் மீது சுமத்தி அவர் கைது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இடி சிபிஐ இந்த 2 அமைப்புகளோட தாக்குதலுக்கு கெஜ்ரிவால் உள்ளாகிறாரு. இந்த 2 அமைப்பையும் எதிர்த்து ஜாமீன் கேட்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. ஜூன் 26ஆம் தேதி சிபிஐ கைது பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இடி வழக்கிலிருந்து ஜாமீன் கேட்கறதுக்காக தொடர்ந்து போராடுற சமயத்தில் தான் இடியோட கேஸில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூலை 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் அவரால் வெளியே வர முடியல. ஏன்னா சிபிஐ ஏற்கனவே அவர் கஸ்டடிக்கு எடுத்ததுனால அவரால் சிறையை விட்டு வெளியில் வர முடியல. தொடர்ந்து ஜாமீனுக்காக போராடுற சமயத்தில் தான் சிபிஐ கைதை கண்டிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷனை விசாரித்த ஹைகோர்ட் சிபிஐ சட்டப்படி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தீர்ப்பை கொடுத்து கெஜ்ரிவாலோட மனுவை நிராகரிச்சிடுறாங்க. இதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 மனுக்குள்ள கெஜ்ரிவால் கொண்டு போறாரு. ஒரு மனுவில் சிபிஐயோட கைது சட்டவிரோதம் அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட, இன்னொரு மனுவில் இந்த வழக்கிலிருந்து எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்ற கோரிக்கையோட அரவிந்த் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த ஜாமீன் வழக்கில் தாக்கல் பண்ணுறாரு.
இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட் அமர்வு விசாரிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் 5ஆம் தேதி அதோட தீர்ப்பை ரிசர்வ் பண்ணாங்க. அதற்கப்புறம் அந்த தீர்ப்பை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. பல்வேறு பரபரப்புகள் இந்த வழக்கை சுற்றி இருந்ததன் காரணத்துக்காக இந்த வழக்கின் மீது நாடு முழுக்க கவனம் பெற்றது. என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆம் ஆத்மி கட்சியை தாண்டி நாடு முழுக்கவே இருந்தது. இந்த வழக்குகளை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் அமர்வு, இந்த அமர்வுல 2 நீதிபதிகள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சூரியகாந்த், இன்னொருத்தர் வந்து நீதிபதி புயான். இந்த 2 நீதிபதிகளும் சேர்ந்து கெஜ்ரிவாலோட மனுக்களை விசாரிக்கிறாங்க. விசாரணை இறுதியில சிபிஐ கஸ்டடியில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்ற செய்தி ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களுக்கு பெரிய ரிலீஃபா அமைஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்த உச்சநீதிமன்றம் அவரை மீண்டும் சிறைக்கு திரும்பணும் அப்படின்ற கெடு விதிச்சாங்க இல்லையா. ஆனால் இப்போ கொடுக்கப்பட்ட ஜாமீன் தீர்ப்பில் அந்த மாதிரி எந்த விதமான கெடுவுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாமீனில் போங்க, ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றி பப்ளிக்கில் பேசக்கூடாது அப்படின்ற கண்டிஷனை வந்து கெஜ்ரிவால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 10 லட்சத்துக்கான பிணை பத்திரத்தை கெஜ்ரிவால் தாக்கல் பண்ணணும் அப்படின்ற உத்தரவையும் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்க கட்சி தொண்டர்கள் காத்திருக்காங்க. இந்த தீர்ப்பையும் வந்து எல்லாருமே வரவேற்க செய்கிறாங்க. இந்த தீர்ப்பில் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்தாலும் அந்த சிபிஐ கைது வந்து சட்டவிரோதமாக சட்டப்படி நடந்ததா அப்படின்ற ஒரு விவகாரத்தில் 2 நீதிபதிகளும் தனிப்பட்ட கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே அதில் வந்து ஒத்து போகல. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்த விவகாரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, சிபிஐயோட கைது வந்து சட்டப்படி நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொன்னார். ஆனால் ஜஸ்டிஸ் புயான் என்ன சொன்னார் அப்படின்னா, சிபிஐயோட கைதுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக கமெண்ட் பண்ணார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையிட்டிருந்து ஜாமீன் வழங்குற சமயத்தில் சிபிஐ வந்து எதுக்காக கைது பண்ணணும் இவரை, சிபிஐ கைது வந்து அவரோட ஜாமீன் ப்ராசஸையே பாதிச்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனோட ஜஸ்டிஸ் புயான் வந்து தீர்ப்பு சொன்னார். என்னதான் 2 நீதிபதிகளுக்கும் மாறுபட்ட பார்வை இருந்தாலுமே இறுதியில் வந்து 2 பேருமே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்றதுல ஒன்னா இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்ற வாதத்தை வச்ச சிபிஐயோட வாதத்தை எல்லாமே சுப்ரீம் கோர்ட் வந்து ஏத்துக்கல. நான் சிபிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னா, விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கெஜ்ரிவால் தெளிவான பதில்களை கொடுக்கல, அவர் தொடர்ந்து வந்து எவேசிவ் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து சிபிஐ வைக்கிறாங்க. ஆனால் அதை நிராகரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சரியான பதிலை கொடுக்கல அப்படின்ற காரணத்தை வச்சு மட்டுமே அவரோட கஸ்டடியை நீட்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை கொடுத்து அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இப்போ கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனோட டைமிங்கும் இப்போ நம்ம முக்கியமாக பார்த்தாகணும். ஏன்னா அப்போ ஜாமீன் கொடுக்கும் போதும் நாடாளுமன்ற தேர்தல் பீக்ல இருந்த சமயத்தில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போவுமே ஜாமீன் வந்து அவருக்கு ஹரியானா, டெல்லி மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் கெஜ்ரிவாலோட ஜாமீன் செய்தி ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலுமே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஹரியானா சட்டசபை தேர்தல் தொடர்பான நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தை எப்படி கெஜ்ரிவால் கையாள போறாரு அப்படின்ற கேள்வியோட தான் அவர் வரவேற்க காத்திருக்காங்க. ஏன்னா ஹரியானா சட்டசபை தேர்தல் பொறுத்தளவில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி 2மே கூட்டணியோட தான் தேர்தல் போட்டிடுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்சிகளுக்கும் பல்வேறு இழுபறிகள் போயிட்டு இருந்தது. சீட் ஷேரிங்கில் வந்து 2 கட்சிகளுக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாததால் ஆம் ஆத்மி வந்து இண்டிபெண்டாக அவங்களோட கேண்டிடேட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் காங்கிரஸும் வேட்பாளர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்சிகளும் தனித்து தான் போட்டி போட போகிறாங்க ஹரியானாவில் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ இதனாலேயே கூட வந்து லோக்சபா டைமில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வரும்போது இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இந்த வாட்டி ஹரியானாவில் அப்படி வந்து காட்சிகள் இருக்க போறதில்ல. இந்த வாட்டி ஆம் ஆத்மிக்கு ஆதரவாகவும் பண்ணணும், அதே டைம்ல இந்தியா கூட்டணியில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு அரசியல் வியூகத்தோட தான் கெஜ்ரிவால் இப்போ வரப்போறாரு. அதையும் தாண்டி டெல்லியில் விரைவில் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலையும் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியாகணும். ஏன்னா சமீபத்தில் காங்கிரஸ் கூட்டணியால் ஏற்பட்ட ஒரு சுணக்கம், காங்கிரஸை எதிர்த்து ஹரியானாவில் போட்டி போடக்கூடிய நிலைமை அதே மாதிரி தான் டெல்லியில் இருக்கும்னு சொல்லி தகவல்கள்லாம் வருது. ஆனால் டெல்லியில் இந்த அளவுக்கு லோக்சபாவில் போட்டியிட்ட மாதிரி சட்டசபை தேர்தலையும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஒன்றிணைஞ்சு போட்டி போட போகிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுதிருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதிலாக அரவிந்த் கெஜ்ரிவாலோட வியூகம் இருக்க போதுன்ற ஒரு கருத்தெல்லாம் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்த உடனே காட்சிகள்லாம் எப்படி மாறப்போகுதுன்றது விரைவில் தெரிஞ்சிடும் நமக்கு. ஹரியானால மீண்டும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நேத்தி கூட அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து பிரச்சாரம் தீவிரப்படுத்துகிற சமயத்தில் அங்கே வந்து தனித்து தான் ஆம் ஆத்மி போட்டி போடணும், அதே மாதிரி காங்கிரஸும் தனித்து தான் போட்டி போடணும். ஸோ டெல்லியில் வந்து அவங்க எப்படி ஒன்றா இணைஞ்சு போட்டி போட போகிறாங்களா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.